ஸ்டாலின் அறிக்கை விடுறார் ட்விட்டரில், என் பாசத்துக்குரிய அண்ணன் இவர் உதயநிதி, எங்கள் பெரியப்பாவுக்கு எங்கள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் ரொம்ப பாசம் அதிகம். கோபாலபுரத்துக்கு எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் வந்து தகராறு பண்ண முத்து வந்த உடனே அவரை அடிக்க போனீர்களா இல்லையா? கோபாலபுரத்து உள்ளே அவரை விட்டீங்களா? என்னைக்காச்சும் கோபாலபுரத்து உள்ளே அவரை விட்டீங்களா? நீங்கள் எல்லாம் பிள்ளைங்கள்னு சொல்லி இப்போ போயிட்டு வருவீங்களா கோபாலபுரத்துக்குள்ளே? முத்துவை அப்படி அனுமதித்தீர்களா? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். இன்றைக்கு பாசம் புத்துக்கிட்டு வந்து என் அன்பு அண்ணன், ஆருயிர் அண்ணன், என் மீது அதிக பாசம் கொண்டவர்னு நீங்களும் உதயநிதி இது பண்ணுறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அவரை தாக்கலாம் வரலையா நீங்கள்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் அப்பாவை பார்க்க வரும்போது பிரச்சனைகள் ஆகும்போது அப்படிப்பட்ட இன்றைக்கி கனிமொழி சொல்கிறாரு, ஏதோ விழாவை விட்டுட்டு ஓடி வர்றாரு. பாவீங்களா? உயிரோடு இருக்கும்போது கவனிக்கிறதுக்கு ஆள் இருந்தீங்களா? நீங்கள் எவ்வளவு அக்கிரமம் பண்ணீங்க. கனிமொழிக்கு சிங்கப்பூரில் போய் குவிச்சு வச்சுருக்கீங்களே, அந்த படத்துலேருந்து 10 பைசா கொடுத்துருப்பீங்களா முத்துவுக்கு? அத்துடன் முத்து பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் பெரிய ஆளானோன்னு அவருடைய கை ஓங்கலை, அவர் வீக் ஆகிட்டார். கடைசியில் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டார், வீட்டை விட்டு போகவே முடியலை, வறுமையில் இருந்தார் முத்து. இந்த கூட்டம் 1 லட்சம் கோடி, லட்சக்கணக்கான கோடிய மகனையும் மருமகனையும் வச்சு வெளிநாட்டில் முதலீடு செய்த இந்த கூட்டம் முத்துவுக்கு பண விஷயத்தில் என்ன செஞ்சீங்கிறத ஸ்டாலின் சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு. அன்னைக்கு இதை விட்டு கோபாலபுரத்தை விட்டு அடித்து துரத்துனீங்களே, இன்றைக்கி அவருடைய பணத்தை கொண்டு போய் கோபாலபுரத்தில் வைக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்குது? நடிக்கிறீங்களா? 2Gயில் இவர்கள் குடும்பம் மிகப்பெரிய பணத்தை வந்து பிரித்தாங்க, ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்குள்ளே பிரித்தாங்க. ஆனால் முத்துவுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேளுங்க. சன் டிவியில் கருணாநிதிக்குரிய பங்குகளை விற்று அந்த கலாநிதி மாறனிடம் பல ஆயிரம் கோடி வாங்கினாங்க. அதில் முத்துவுக்கு அவர் ஒரு பிள்ளை இல்லையா, அவருக்கு கொடுத்த பணம் எவ்வளவு? அந்த குடும்பத்தை சொல்லுங்கள்.